தேடி வந்தது. இவ்வளவுதான் என் சக்சஸுக்கு. வேற எதுவும் இல்லை, நீ தான் பண்ணியிருக்க ஸ்பெஷலா. எங்க இப்ப கண்ணை முழிச்சுட்டே பண்ணு. 1 3 1 4 1 2. வெறும் 10 செகண்ட் கண்ணை மூடி உன்னை பிராக்டிஸ் பண்ணதுக்கு இவ்வளவு பெர்ஃபார்மன்ஸ் கரெக்டா பண்றேன்னா, இந்த கண்ணை மூடி பண்ணக்கூடிய ஒவ்வொரு எக்ஸசைஸும் காலையிலையும் நைட்டும் பண்ணேன்னா ஒரு லெவலே வேற. அப்படி பண்ணுன்னு சொல்லி தான் போன தடவை நான் கொடுத்தேன். கொடுத்தோமா போன தடவை கொடுத்தோமா? எத்தனை பேர் பண்ணீங்கோ? தொடர்ச்சியா ஒரு வாரம் பண்ணீங்கோ. அப்புறம் இதனால என்ன பார்த்துக்கலாம். அப்புறம் அவ்வளவுதான். அதுக்காக கொடுத்தோம்? நோ. தொடர்ச்சியா கண்டினியூஸா பண்ணா 4 பாடத்துல ஃபெயில் சார், தமிழ் மட்டும் ஜஸ்ட் பாஸ் தான் சார் ஆகுதுங்கிறவன் முதல் கொண்டு அதை கண்டினியூஸா பண்ணிட்டு இருந்தா பிரச்சனை இல்லை. எல்லாமே 75 80க்கு மேல மார்க்ல ஒரு பெரிய விஷயம் அடுத்துன்னு போவேன். அது அப்படி ஒரு மெடிடேஷன் இன்னைக்கும் கொடுக்கப்படும். ஆனா ஸ்ரத்தையா செஞ்ச வேற மாதிரி மேல வரலாம். பார்க்கலாம் எப்படி நீ வர போற, என்ன செய்ய போற, எப்படி எல்லாம் பண்ண போற. இந்த கவனம்னு ஒண்ணு இருக்குல்ல, லிசனிங் பவர், கவனிக்கிற பவர் இருக்கா உனக்கு? இருக்கையா? கவனிக்கிற பவர் இருக்கா? மெமரி பவர் விட்டுரு, கவனிக்கிற பவர் இருக்கா? இருக்குல்ல. லிசனிங் கெப்பாசிட்டி இருக்குல்ல. அது எவ்வளவு தூரம் இருக்குன்னு இப்போ டெஸ்ட் பண்ணிடுவோமா? பாத்துருவோமா? பாப்போமா வேண்டாமா? பாத்துடலாமா? சரி, இத ஒரு 5 பேர் கொண்ட ஒரு ப்ளூ டீம் ஒண்ணு வந்திருக்கு. அந்த 5 பேர் அந்த ப்ளூ டீம்ல இருக்கிறவங்க 6 பேர் இருக்காங்க. 6 பேரும் இப்ப ஒரு கேம் விளையாட போறாங்க. ரைட்டா? இதை நீ பார்த்ததில்லை, இன்னும் நீ பார்த்ததில்லை. நீ என்ன ஒரே ஒரு தடவை தானே பார்த்த, 9th தானே பார்த்த. அதுக்கு முன்னாடி 8th பார்த்தியா? இல்ல 9th தானே பார்த்த. ஆனா அவங்க என்ன 3 வருஷமா பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க ஒரு கேம் முன்னாடி, நீ எல்லாம் இந்த கேம் விளையாண்டோம், அவங்களும் விளையாண்டாங்க. ஆனா அவங்க ஒரு கேம் விளையாண்டாங்க, அதை நீங்க பார்த்ததில்லை. அதனால அவங்களே விளையாட வச்சு உங்கள்கிட்ட சொல்லிடலாம். ரைட், 6 பேரும் வாங்கோ, முன்னாடி விளையாட வைப்போம். அக்காமார்கள் 6 பேர் வராங்களா? சரி, வரிசையா நில்லுங்கோ. இதை கொஞ்சம் அப்படி பின்னாடி தள்ளுமா, நல்ல தள்ளு. ரைட், வா, இப்படி வா. ஞாபகம் இருக்குல்ல நீங்க விளையாண்டது? அதான் எல்லாம் சொல்றது. ரைட், வரேன். தெரியுது இல்ல, நீங்க வேற வழி இல்ல, ப்ளூவா இன்னைக்கு தான் வந்திருக்கீங்க, அதனால நீங்க தான் மாட்டினீங்க. ரைட், சும்மா சொன்னேன். பாருங்க, நல்லா ஈஸியா ஜாலியா விளையாடுங்க. இப்பதான் நீ வரியோ? சரி, நான் உனக்கு எல்லாமே சொல்றேன். கரெக்டா என்ன விளையாடணும், எப்படி விளையாடணும் நான் உனக்கு சொல்றேன். ஆக்சுவலா ஆல் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இவங்க விளையாட போறாங்க. ரைட், நீ என்ன செய்ய போற? என்ன பண்ண போற? லிசனிங் மட்டும்தான். ரைட்டா? கவனிக்கும் போது வாயை திறக்கலாமா? ஆனா இந்த கேம் உன்னை வாயை மூடி வைக்க விடாது, உன்னை தூண்டி விடும். ஆனாலும் அமைக்கி சும்மா இருக்கணும். எஸ், இருப்பியா? அப்படி இல்லைன்னா என்ன பண்ண போறேங்கிறத நான் இப்ப சொல்லுவேன், அதுக்கப்புறம் ஓன் டிசிஷன். எஸ், முதல்ல கேம் என்னன்னு பார்ப்போம். நல்லா ஃபுல்லா லிசன் பண்ணணும். இங்க சோதனையே உனக்கு தான். இவங்க ஈஸியா விளையாண்டுருவாங்க, பட் நீ சோதனை உனக்கு தான். சும்மா இருக்க முடியாது, ஆனா நீ சும்மா தான் இருந்தான். கவனிச்சுதான் ஆகணும், வேற வழியும் கிடையாது. எஸ், பாருங்க எப்படி விளையாட போறாங்கன்னு நான் இப்ப சொல்றேன். ரைட், நல்லா ஃபுல்லா கேட்டுக்கோங்க. நீங்க 6 பேருமே ஒரு 4 டேட்டாஸ் மட்டும்தான் கொடுக்க போறீங்க. 4 விவரம். என்னன்னா, முதல்ல உன் பேரு. ரைட், அதுக்கு அடுத்தது உனக்கு பிடிச்ச கலர். என்னது? பிடிச்ச கலர். ரைட், அதுக்கு அடுத்தது உனக்கு பிடிச்ச ஃபுட், சாப்பாடு. ரைட்,
லாஸ்டா உனக்கு பிடிச்ச சப்ஜெக்ட், ரைட்? இத சொல்லணும். இந்த 4 டேட்டாஸ் சொல்லணும். எப்படி சொல்லணும் அப்படின்னா, ஹலோ கவனிச்சுட்டே இருங்க. எப்படி சொல்லணும் அப்படின்னா, நான் இங்க இருந்து ஆரம்பிக்க போறேன், ரைட்? நீ இந்த 4ஐயும் சொல்ற. என்னென்ன சொல்லுவ? நேம், கலர், ஃபுட், சப்ஜெக்ட் சொல்றா. அடுத்த நேரம் மைக் உங்ககிட்ட வரும். நீ என்ன பண்ணணும்? இவ ஒரு 4 சொன்னல, அதை சொல்லிட்டு உன்னோட 4 நீ சொல்லணும், ரைட்? மைக் உங்ககிட்ட வரும். இவ சொன்ன 4 இவ சொன்ன 4 சொல்லிட்டு உன்னோட 4 நீ சொல்லணும். நீ என்ன பண்ற? இவ சொன்ன 4 இவ சொன்ன 4 இவ சொன்ன 4 சொல்லிட்டு உன் 4 நீ சொல்ற. நீ இவங்க 4 பேர் சொன்னதையும் சொல்லிட்டு நீ சொல்ற. தங்கமே, நீ 5 பேர் சொன்னதையும் சொல்லிட்டு உன்னோட 4ஐயும் நீ சொல்ற. மேம், நீங்க என்ன பண்றீங்க? ஆக்சுவலா நான் எப்போதுமே ஆரம்பிக்கிற இடத்துல முடிச்சே பழக்கம். இந்த 5 பேர் சொன்னதை சொல்லிட்டு கேமை சூப்பரா முடிங்க, ரைட்டா? இதுல உங்க கவனம் ரொம்ப ஜாஸ்தி. ஹலோ பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், இந்த கேம்ல நீ இப்போ கவனிக்கிறத விட்டுட்டு வாயை திறந்தேன் வை. நான் ஒன்னதான் பார்த்துட்டே இருப்பேன். நீ வாயை திறந்தா உன்னை எழுப்பி அங்க நிறுத்தி வச்சிருவேன். இதுக்கப்புறமா இது எல்லாத்தையும் சொல்லிட்டு தான் நீ வந்து உட்காரணும். வேணும்? அதுதான் சால சிறந்தது. கவனம்னா அதான், ரைட்டா? வாயை திறந்த நிறுத்தி வச்சிருவேன் இங்க. ஜாக்கிரதை. ஒன்லி லிசனிங் மட்டும்தான், ரைட்? ஆக்சுவலா சப்ஜெக்ட் மாத்திரம் ரிப்பீட்டடுக்கு வந்துக்கலாம், ரைட்? பட் மத்த 3 வேற வேறையா தான் இருக்கணும். ஒருத்தர் சொன்னது இன்னொருத்தர் சொல்லக்கூடாது, ரைட்டா? சப்ஜெக்ட் பரவாயில்ல, ஒரே சப்ஜெக்ட் பிடிச்சிருந்தா பரவாயில்ல. ஓகே, லெட் அஸ் ஸ்டார்ட் தி கேம். நேம் பி திவிதா. இப்போ என் பேரு எனக்கு பிடிச்ச அந்த மாதிரி எல்லாம் வேண்டாம். டாட் டேட்டாஸ் மட்டும் சொன்னா. பி திவிதா, ரெட் கலர், ஃபேவரட் சிக்கன் ரைஸ். அதுக்கப்புறம் வந்து சப்ஜெக்ட் வந்து தமிழ். சோபனா. பி திவிதா, ரெட் கலர், சிக்கன் ரைஸ், சப்ஜெக்ட் தமிழ். தமிழ். கரெக்ட்டா? ரெட் கலர். இல்ல ரைட்டா? இவன் சொன்னது கரெக்டா? அப்படின்னா ஒரு கையை தட்டணும்னு அர்த்தம். ரைட். இப்போ ஒன்னோட சொல்லு. ஜோத்னா, பிளாக் கலர், பிரியாணி. பிளாக் கலர் பிரியாணியா? பிளாக் கலர் தீஞ்சி போச்சு போல. வெரி குட். தமிழ். தமிழ். ரைட். ஜீவிதா, ரெட் கலர், சிக்கன் ரைஸ், தமிழ். வெரி குட். சோபனா, பிளாக் கலர், பிரியாணி, தமிழ். கஜலட்சுமி, பிங்க் கலர், பிரியாணி, பிங்க் கலர், புலாவ். பிங்க் புலாவ். இங்கிலீஷ் அண்ட் கெமிஸ்ட்ரி. இங்கிலீஷ் அண்ட் கெமிஸ்ட்ரி. சரி, இங்கிலீஷ் முடிச்சுக்கோ. ஜீவிதா, ரெட் கலர், சிக்கன் ரைஸ், தமிழ். சோபனா, பிளாக் கலர், பிரியாணி, தமிழ். கஜலட்சுமி, பிங்க் கலர், புலாவ், சிக்கன் பிரியாணி. கெமிஸ்ட்ரி. இங்கிலீஷ் அண்ட் கெமிஸ்ட்ரினோட கெமிஸ்ட்ரி தான். சரி, ரைட். ஒன்னோட நாள் சொல்ல. கையை தட்டு. சுமிதா, ஒயிட் கலர், கர்ட் ரைஸ். ஒயிட் கலர், கர்ட் ரைஸ். ஒயிட் கலர் சாமா. ரைட். கர்ட் ரைஸ், இங்கிலீஷ் சப்ஜெக்ட். இங்கிலீஷ். ஜீவிதா, ரெட் கலர், சிக்கன் ரைஸ், தமிழ். சோப்னா,
பிளாக் கலர் பிரியாணி தமிழ். கஜலட்சுமி பிங்க் கலர் புலாவ் இங்கிலீஷ் அண்ட் கெமிஸ்ட்ரி. சுனிதா ஒயிட் கலர் கர்ட் ரைஸ் இங்கிலீஷ். வேல்வி yellow கலர் லெமன் ரைஸ் கெமிஸ்ட்ரி. இந்த காம்பினேஷன் கரெக்ட்டா இருக்கு எல்லாரும். yellow கலர் அண்ட் லெமன் ரைஸ் ரெண்டு கரெக்ட். சப்ஜெக்ட் கெமிஸ்ட்ரி அண்ட் மேத்ஸ். கெமிஸ்ட்ரி ரைட். அண்ட் மேத்ஸ். ஜீவிதா ரெட் கலர் சிக்கன் ரைஸ் தமிழ். வெரி குட். சோபனா பிளாக் கலர் பிரியாணி தமிழ். கஜலட்சுமி பிங்க் கலர் புலாவ் இங்கிலீஷ். வெரி குட். சுமிதா ஒயிட் கலர் கர்ட் ரைஸ் இங்கிலீஷ். வேல்கிரி yellow கலர் லெமன் ரைஸ் கெமிஸ்ட்ரி. இதுல இருந்து எனக்கு ஒண்ணு நல்லா தெரியுது. என்ன தெரியுமா? அங்க இருக்கிற ஒரு 2-3 பேரு நல்ல மனப்பாடம் கடன் பண்ணி சொல்றதா கெட்டிக்காரியா இருப்பாங்க உங்களுக்கு. பரவாயில்ல. கட 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 நடிக்கிறேன். வெரி குட். குட். ஹேமவர்ஷினி ப்ளூ கலர் ப்ளூ. பானிபூரி மேக்ஸ். ப்ளூ பானிபூரி. மேக்ஸ். குட். நல்லா முடியுமா? இங்கே தான் இருக்கு. ஜோப்னா பிளாக் கலர் பிரியாணி ஃபேவரட் ஃபுட் வந்து ஃபேவரட் சப்ஜெக்ட் வந்து தமிழ் சார். சரி. கஜலட்சுமி ஃபேவரட் கலர் வந்து பிங்க் புலாவ் இங்கிலீஷ் சார். வெரி குட். ஒயிட் கலர் சுமிதா ஒயிட் கலர் கர்ட் ரைஸ் ஃபேவரட் இங்கிலீஷ் சார். சரி. கேட் வேல்விழி yellow லெமன் ரைஸ் ஃபேவரட் வந்து மேத்ஸ் சப்ஜெக்ட். ஹேமவர்ஷினி ப்ளூ கலர் பானிபூரி கெமிஸ்ட்ரி சார். Chemistry. Nice. Clap the hands. All the best. Good, good. See, இப்போ ஆடியன்ஸ் உங்களுக்கு ஒரு கொஸ்டின். நீங்க எல்லாரும் நல்லா கவனிச்சீங்கல்ல? இந்த கேம்னால நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கறத நீங்க இந்த கேம்னால என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கறத புக் ஒண்ணு கையில கொண்டு வந்தீங்கல்ல, நோட்டு, அதை எடுத்து 4 வரி எழுதணும். இந்த கேம்னால நீ என்ன கத்துக்கிட்டேங்கிறத 4 வரி எழுது பாப்போம். 4 லைன். ஹலோ, இதுல யாரையும் பார்த்து எழுதக்கூடாது. ஒரே மாதிரி காப்பி இருந்தா ஹெட் மாஸ்டர்கிட்ட கொண்டு போயிருவேன். அது மாதிரி இருக்க கூடாது. உன்னுடைய ஓன்னா இருக்கணும். என்ன கத்துக்கிட்ட இதுல அப்படிங்கறத 4 வரி தான் இருக்கணும். அதுக்கு மேலேயும் வேண்டாம். 4 வரிக்கு குறையாமையும் இருக்கணும். எழுதி இருக்கணும். நீ 4 வரி இந்த கேமை பத்தி எழுது. என்ன தோணுதோ எழுது. என்ன கத்துக்கிட்ட, இதுல என்னென்ன தெரியுது உனக்கு. இந்த கேம்ல நீ கத்துக்கிட்டது என்ன?